ஆல்ரெடி நம்ம ரீட் மோடில் ஃபைலில் நம்ம ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை ரைட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எப்படி ரைட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். ரைட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான். இது எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வந்து கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அது நேம்னு சொல்லி அதை வாட்டி க்ரியேட் பண்ணுறோம். அது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் பாயிண்டர் க்ரியேட் பண்ணணும். இந்த ஃபைல் பாயிண்டரை வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணணும். இதில் ஒரு என்ன பியூட்டிங் இருக்கா, இதில் நீங்கள் ஃபைலை போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னாக்கா ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணிடும். அதாவது நீங்கள் என்ன மோடு சொல்கிறீங்களோ அந்த மோடில் அந்த ஃபைல் வந்துடும். ஆல்ரெடி டேட்டா இருந்தது நம்ம ஃபைல் நம்ம வச்சுருப்போம். இப்போ டேட்டா நம்ம புதுசாக ஃபைலில் போட போகிறோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபைலு நான் போட்டேன், அது ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல் எது pjobன்ற ஃபைல் வந்து இந்த ஃபைல் பாயிண்டரில் இருக்கும். ஓப்பன் பண்ண இது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபைல் பாயிண்டரில் நல் வேல்யூ ஸ்டார் ஆகும். ஸோ அதனால் கேனாட் ஓப்பன் ஃபைல்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் வந்துடும். சரியா? இப்போ நமக்கு டேட்டா நமக்கு ரைட் பண்ண போகிறோம், ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். என்டர் த வேல்யூன்னு சொல்லி என்டர் த நேம். ஓகேவா? என்டர் த நேம், என்டர் த நேம், ஓகேங்களா? என்டர் த நேம், என்டர் த நேம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு நேம் நம்ம என்டர் பண்ண போகிறோம். அது வந்து நேமில் வாங்கினது வந்து என்ன பண்ணுற போகிறோம், இப்போ வாங்கின நேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம FTRல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேனர் வழியாக இன்புட்டை கெட் பண்ணோம். இது எங்கே போவோம், ரேமில் போவோம். ரேமில் இருக்கிற நேம் எங்கே போவோம், ஃபைலில் ஸ்டோர் பண்ணுவோம். ஃபைல் என்ன ஃபைலு, FBTR என்னது, pjob. ஓகேவா? முடிச்சுட்டு நம்ம அந்த PTRை க்ளோஸ் பண்ணுவோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணி பார்க்க பாருங்கள். ஓகே, இப்போ நான் போட்டு போகிறேன் ஃபைல் வந்து pjob கம்ப்யூட்டர்ஸ் சென்டர். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் முடிஞ்சிச்சு. இப்போ நிறைய டேட்டா ஸ்டோர் ஆகிடுச்சு. எப்படி சார் இந்த டேட்டாவை பார்க்குறது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் போய்ட்டு ஷெல்லிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்னுக்குள்ள தான் அந்த எப்பயுமே வந்து எந்த எக்ஸ்டென்ஷனும் நம்ம ரூட்டு போடாமல் இருந்தோம்னா இந்த ரூட்டில் தான் ஸ்டோர் ஆகும். சரி, எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டர்போசிபியில் பின்னில் ஸ்டோர் ஆகும். இதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா டைப் அப்படின்னு நம்ம வந்து இங்கே போட்டுட்டு நம்மளுடைய ஃபைல் என்னது pjob, டைப் pjob அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டு நமக்கு எடுத்துக்காட்டும். நம்ம என்ன பண்ணோம், ரைட் பண்ணோம். ஸோ அந்த கண்டென்ட் வரல பண்ணோம் வந்துச்சா, pjob. என்ன இது pjob மட்டும் வந்துருக்கு அப்படின்னு கேட்கும். கரெக்டாக? அதாவது இந்த ஸ்கேனர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஸ்பேஸ் வருதோ அதோடு என்ன பண்ணோம், டெர்மினேட் ஆகிடும். அதனால் இந்த ஸ்பேஸ் வரும்போது கூட எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கு எண்டு வித்து நல் கேரக்டர். அப்போ நல் கேரக்டர் வந்தவுடனே அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கேனர் வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்காது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கெட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் சென்டென்ஸு ஃபுல் பேராகிராஃபே நம்ம கெட் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, கெட்ஸு ஃபுட்ஸு அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், அது அன்ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து ஸ்கேனர் வந்து ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இந்த டேட்டா நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். கிளியராக? இதுதான் ரைட் மெத்தட். இந்த டேட்டாவை நம்ம எங்கே இருக்குன்னு இன்னொரு நம்ம ஃபிசிக்கலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ட்ரைவில் டர்போசிபியில் பின்னுக்குள்ளே இருக்கும். நம்ம pjob போட்டோம்னா pjob நீங்கள் வச்சுருக்கோம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இதில் என்ன வருதுனாக்கா, இது எக்ஸ்டென்ஷன் வந்து txt கிடையாது, டெக்ஸ்ட் ஃபைல் கிடையாது. அப்போ நம்ம txt ஃபைலு நாங்கள் போட்டு வந்து வச்சுக்கலாம், இங்கே ஓப்பன் பண்ண முடியும். இந்த txt ஃபைல் இல்லாததால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ணணும். ரைட்டா? நீங்கள் எதுக்கு நீங்கள் இந்த ஃபைல் இந்த வேணால் இந்த ப்ரோக்ராமில் இருக்க இந்த பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் txt கொடுக்கும். நான் வந்து உங்களுக்கு பார்க்காம .txt. ஓகேவா? இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணி
ஸ்பேஸ் விட்டிங்கன்னா வராது, ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக அடிச்சு பண்ணலாம். எஜுகேஷன் இது நீங்கள் பாருங்கள். அப்போ டிஎக்ஸ்டின்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஃபோல்டரை இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வெறுமே விட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அது கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் நம்மளால் ஓப்பன் பண்ணணும். கிளியராக இப்படி தான் ரீட் அண்ட் ரைட். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம், சிம்பிளான விஷயம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்